ஹாய் ஹால் வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5:30. என்ன இவ்வளோ ஏர்லி அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? ஸோ ஆஸ் யூஷுவல் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு இந்த மந்த் வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட் 7:30 அவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு நான் மார்னிங் ரொட்டீன் பண்ணி. ஸோ இன்றைக்கி அந்த வ்ளாகை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னென்னா நானே வீடியோ பண்ணி நானே குக் பண்ணுறதுனால ஸோ என்னை வந்துட்டு நீங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். ஸோ என்னை வந்துட்டு விஷனில் பார்க்க முடியாது. ஜஸ்ட் பேர் மீ. த ஃபர்ஸ்ட் திங் வாட் ஐ எம் கோயிங் டு டூ, எழுந்த உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து த வாட்டர் மெயினாக தண்ணி குடிக்கணும். ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வந்து யூ கோ. ஸோ நல்லா இது ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். தண்ணி குடிச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அரிசி கழுவி வச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா பாப்பாவுக்கு வந்துட்டு பால் வச்சிட்ருக்கேன். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு நான் மார்னிங் ஏர்லி மார்னிங் லைக் 1 o'clock அப்படி கொடுத்தேன், 1:30. ஸோ இப்போ நியர்லி 4 hours கேப் ஆகிடுச்சு. அதனால இப்போ 5:30 இல்லை 6 o'clock ஆல்மோஸ்ட் ஒரு ஃபீட் கொடுக்கணும். அதனால இப்போ பால் கொடுத்துட்டு போகிறேன். ஸோ பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு மிச்ச வேலை நான் பார்க்க போகிறேன். ஸோ பால் கொடுத்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சமையல் வேலை பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா மிச்சர் பால் கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எனக்கு நான் டீ போட்டுக்க போகிறேன். ஸோ மார்னிங்கே வந்துட்டு ஒரு லேசியாக ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் சுறுசுறுப்பாக வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம பொரியலுக்கு வந்துட்டு வேர்க்கடலை வந்துட்டு சேர்த்துக்க வேணுமா இருக்குது. ஸோ டீ பவுடர் சேர்த்துக்க போகிறேன். எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா மசாலா டீ தான் எனக்கு எப்பயுமே பிடிக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் வந்துட்டு இந்த மாதிரி மசாலா டீ குடிக்கும் போது கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு எனக்கு ரெட் லேபிள் பிராண்டாக யூஸ் பண்ணுறேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு மசாலா டீ என்னென்னா எனக்கு அப்படி மசாலா டீ இல்லைன்னா கூட பிளெயினில் வந்துட்டு நான் இஞ்சியும் பின்ன கொஞ்சம் ஏலக்காய் போட்டு குடிக்கிறதா எப்பயுமே வழக்கம். ஸோ அப்படி இருந்தால் தான் எனக்கு டீ குடித்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது என்னோட பழக்கம். ஸோ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். கடாய் வந்துட்டு காஞ்சிடுச்சு. ஸோ கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து இதையே வறுத்துக்க போகிறேன். வேர்க்கடலை வறுத்துட்டு ஸோ நம்ம டீ இங்கே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. வேர்க்கடலை இந்த பக்கம் வறுத்துட்டு இருக்கேன். என்ன மெயின் ஒர்க்னா டீ குடிச்சதுக்கப்புறமா வெஜிடபிள் கட்டிங் தான் எனக்கு மெயின் இருக்கிறது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 2 வெஜிடபிள்ஸ் ரெண்டுமே அவரைக்காய் ஃபேமிலி தான். ஒன்று வந்துட்டு பெரிய அவரைக்காய், அதை வச்சு சாம்பார் செய்யணும். ஏன்னா இன்னைக்கு மண்டே மார்னிங் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு புதுசாக வெஜிடபிள்ஸ் வாங்கணும். அதனால கொஞ்சமாக அவரைக்காய் இருக்குது. அதுக்கப்புறமா கொத்த அவரைக்காய் இருக்குது. ஸோ கொத்த அவரைக்காய் வந்துட்டு நைட்டே வந்துட்டு காம்பெல்லாம் கிள்ளி வச்சுட்டேன். அதை வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணணும் பொரியலுக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ வேர்க்கடலை நல்லா வந்துச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நான் வந்துட்டு அரிசி எடுத்துட்டு உலை வச்சுட்டு போறேன். ஸோ இது என்னோட அலாரம் சவுண்ட். பேர் வித் மீ. இதை வந்துட்டு சைடில் எடுத்து வச்சுட்டு இங்கே நம்ம அரிசி ஊற வச்சோம் இல்லைங்களா, இதை வந்துட்டு எடுத்து வச்சுட்டா அது பார்த்துட்டு அது ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நவுரலாமா, ஏன்னா உப்பு சேர்த்துக்கணும். ஓகே, நான் வந்துட்டு எப்பயுமே ரைஸ்ல உப்பு போட்டு தாங்க சாப்பிடுவேன். ஸோ அதனால இங்கே நம்மளோட டீயும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஹாய், மை டீ இஸ் ரெடி. ஸோ டீ குடிச்சிட்டே இங்கே ஒரு ஸ்டூல் போட்டு உக்காந்து குடிச்சிட்டு ஏன்னா நெக்ஸ்ட் வேலை பார்க்கணும் இல்லை. ஸோ ஐ என்ஜாய் மை டீ. நீங்களும் உங்கள் டீ என்ஜாய் பண்ணுங்க. மீன்வைல் டீ குடிச்சிட்டு வந்து குக்கிங்கை ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ டீ குடிச்சிட்டேன், எனர்ஜி வந்துடுச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? வீட்டில் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை இல்லை, சமைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அது ரெண்டுமே இல்லை. வாட் டு டூ? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துலேயே வந்துட்டு இதே தெருவெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டி வந்துட்டு காலையிலேயே கீரை எடுத்துகிட்டு வருவாங்க. அர்லி மார்னிங் 5 o'clock போனாலும் ஆண்டி இருப்பாங்க. ஸோ அந்த நம்பிக்கை இருந்துச்சு. போயிட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஐம் ஹாப்பி. அது வந்த உடனே என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பருப்பு வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஒர்க், கட்டிங் ஒர்க் ஆனதுக்கப்புறமா டக்குன்னு வந்துட்டு பருப்புல வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு இதை போட்டுட்டு பருப்பு வேக வச்சுட்டேன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு வெஜிடபிள் தாச்சி சாம்பார் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பொரியல், அவ்வளோதான். நான் சொன்னேன்ல ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்களா கொத்தமல்லி கருவேப்பிலை. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக பூண்டு, வெங்காயம், தக்காளி உரிச்சு எடுத்துட்டு இருக்குங்க. ஸோ சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு சாப்பாடு வச்சுட்டேன். ஸோ ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ஒலை வந்துட்டு கொதிக்க ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ பச்சை மிளகாய் போட்டேன். ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கணும், கொஞ்சமாக மஞ்சள், தட்ஸ் ஆல். ஸோ தக்காளியுமே வெங்காயமே ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அவரைக்காய் இதை வந்துட்டு நைட்டே கிள்ளி வச்சது எனக்கு சீரியஸாகவே டைம் வந்துட்டு சேவ் ஆச்சு. அப்படி இல்லைன்னா இப்போ ஏர்லி மார்னிங் சீரியஸாகவே நான் கஷ்டப்பட்டுருக்கணும்.
ஸோ இதையுமே ஃபாஸ்ட்டாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். இதோ ஐயோ போங்க. பொரியலுக்கு வந்துட்டு கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சாம்பாருக்கு பெரிய பீன்ஸ், நாட் பெரிய பீன்ஸ், சாரி, பெரிய அவரைக்காய். ஸோ பொரியலுக்கு வந்துட்டு கடாய் வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு பருப்பு வெந்துடுச்சு, அதனால பருப்பு எடுத்து வச்சுட்டு போகிறேன். அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு கடாய், ரெண்டுமே ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. ரெண்டுமே ஒன்றா தாளிக்க போகிறோம். ஒன்று வந்துட்டு பொரியல், ஒன்று வந்துட்டு சாம்பார். தட்ஸ் ஆல். ரெடி ஆயிடுச்சுன்னா தோசை ஆர் இட்லி ஏதாவது வந்துட்டு செஞ்சுட்டு டிஃபன் பேக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு பொரியலுக்கு தேவையான எண்ணெய், குழம்புக்கு தேவையான எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, சீரகம். ஸோ பொரியலுக்கு தேவையான ஆனியன், அதே மாதிரி குழம்புக்கு. ஸோ என்னோட ஒர்க் எப்பவுமே இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் இந்த மாதிரி ரெண்டு சைடும், பொரியல் ஒரு சைடு, சாம்பார் ஒரு பக்கம். இப்போ காட் கருவேப்பிலை, எவ்வளோ சின்ன அழகாக இருக்குது கருவேப்பிலை. சாம்பாருக்கு வந்துட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ மிக்சி இருக்கிற கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம், நல்லா வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டொமேட்டோ. இதுக்கு வந்துட்டு ஒரு டொமேட்டோ, இதுக்கு வந்துட்டு குச்சிக்க கொஞ்சமாக. சாம்பாருக்கு வந்துட்டு டொமேட்டோ வதங்கணும்னு ஒன்றும் இல்லை. ஸோ காய் சேர்த்துட்டு காய் வதங்கும் போதே தக்காளியுமே சேர்ந்து வதங்கிடும், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு காய்க்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாமா? ஸோ ரெண்டுத்துக்குமே உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஓகே, யூ கேன் கம் நியர். ஐ திங்க் இந்த ஆங்கிள் வந்துட்டு கரெக்டாக இருக்கு, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு இந்த மாதிரி குக் பண்ணுறது. ஸோ ஐ திங்க் ஐ ஃபாலோ திஸ் ஒன்லி. ஏன்னா கிளியராக தெரியுது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க எனக்கு ப்ளீஸ் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ பொரியலுக்கு வந்துட்டு காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு மசாலா என்ன ஆட் பண்ண போறேன். சிம்பிள் மசாலாங்க, ஒண்ணுமே இல்லை. சாம்பாருக்கு வந்துட்டு கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கிறேன். ஸோ எப்படி மஞ்சள் எடுத்துட்டேன், பொரியலுக்குமே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மஞ்சள் போட்டாச்சு. சின்ன ஒர்க் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொரியலும் இதுலையும் காய் வந்துருச்சு, சாம்பார்லையும் காய் வந்துருச்சு. அது கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா வேர்க்கடலை சேர்க்குறேன்னு சொல்லிட்டு. வேர்க்கடலை வந்துட்டு அதை வந்துட்டு தோலெல்லாம் பிரிச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு மிக்சியில் போட்டு வச்சுட்டு இருக்கேன். ஸோ சின்ன டிப் என்னன்னா, கொத்தவரக்காய் வந்துட்டு கசக்கும், பட் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் கசக்குன்றதுனால சாப்பிடாம கூட இருப்பாங்க. ஸோ அது கூட வந்துட்டு வேர்க்கடலை பவுடர் நம்ம சேர்க்கறதுனால என்னன்னா கசப்பு தன்மை தெரியாம இருக்கும், அது கூடவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். வேர்க்கடலையுமே நல்லது, கொத்தவரக்காவும் நல்லது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் டேலி ஆயிடுமா. ஸோ இதை கிரைண்ட் பண்ணிக்கலாமா? வச்சாச்சு. இது பொருளுக்கு அது பொருளுக்கு. தட்ஸ் ஆல். see you back. இப்போ பொரியலுக்கு வந்துட்டு வேர்க்கடலை பவுடர். ஸோ இது வந்துட்டு நம்மளோட இஷ்டம் தான், எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணலாம். கம்மி ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், ஜாஸ்தி ஆட் பண்ணாலும் நல்லா இருக்கும். நானும் வறுத்து வச்சு எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுல வந்துட்டு வேர்க்கடலை சேர்த்து ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்கும்ன்றதுனால ஃபுல்லாவே ஆட் பண்ணிட்டேன். ஒரு 5 minutesல இது ரெடி ஆயிடும். ஓகே, பருப்பு எடுத்து வச்சுட்டேன். சாம்பாருக்கு காய் எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு புளி. ஸோ இது நல்லா கொதி வந்துச்சுன்னா சாம்பார் ரெடி ஆயிடும். இப்போ சாம்பார் தூள் ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்ததுனால சாம்பார் தூள் வந்துட்டு கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். ஸோ காரம் இவ்வளோதான், எங்கள் வீட்டில் இவ்வளோதான் காரம். ஃபைனலாக பெருங்காயம். ஸோ பெருங்காயம் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இங்கே பொரியல் ரெடி. ஃபைனலி கொத்தமல்லி. ஸோ ஃபைனலி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கு வந்துட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டு தோசை தவாவும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். தோசை தவாவும் நல்லாவே காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு சின்ன டிப் சொல்லட்டுமா? மாவு வந்துட்டு அரைச்சி 2 நாள் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக லைட்டாக புளிப்பு இருக்கும். அதனால இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஆனாலும் சொல்கிறேன் நான். ஸோ கொஞ்சமாக வந்துட்டு லைட்டாக புளிக்கிற டைமில் வந்துட்டு கோதுமை சேர்த்துக்கிட்டா அந்த புளிப்பு தன்மை நமக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் a small tip. if you know, okay. தெரியலனா இட்ஸ் a small tip, you can take it. ஸோ தோசை இஸ் கெட்டிங் ரெடி. ஸோ தோசை ரெடி ஆகும்போது பேக்கிங்குமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சாம்பார் வந்துட்டு ரைஸ் கோசரம் வச்சுட்டு இருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கும் லஞ்சுக்கும் ஒரே சாம்பார் தான். அப்புறமா இந்த குட்டி பாக்ஸ்ல வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2வது தோசை. ஃபைனலி லஞ்ச் இஸ் ரெடி.
இங்கே பார்த்தீங்கன்னா பொரியல் வந்துட்டு ரைஸில் வச்சுட்டேன், ஏன்னா நிறைய பாக்ஸஸ் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு இது ஒரு சின்ன ஐடியா எப்படி கொடுத்துட்டேன். ஸோ தோசைக்கு சாம்பார், அப்புறமா ரைஸுக்கு பொரியல், சாம்பார், ரசம் இஸ் ரெடி. தட்ஸ் ஆல். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இன்னொரு சின்ன விஷயம் பண்ண போகிறேன். ஸோ பழைய சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, ஸோ மார்னிங் இதை வந்துட்டு தயிர் போட்டு கரைச்சி குடிச்சிட்டா இதை வந்துட்டு சில்லுன்னு குடிச்சிட்டு போயிடுவாங்க. லெட் மீ டூ தேட். ஆக்சுவலி கரைச்சி தான் குடிக்கணும். இதை வந்துட்டு 1 பல்ஸில் மட்டும் டைம் இல்லைன்றதுக்கோசரம் 1 பல்ஸில் போட்டுருக்கு, அவ்வளோதான். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ என் கூட இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நிஷி பிரின்சஸ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் பேக். ஐயோ திருப்பி வீடியோவா? நோ, திஸ் இஸ் ஸ்மால் ஷார்ட் டைம். ஓகே, ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7:51. எதுக்கு டைம் காட்டுறேன்னா, ஸோ மெனி பீப்புள் வில் திங்க் வீடியோ எப்போவோ பண்ணிட்டு எப்போவோ நம்ம எடுக்கிறோம். நோ, ஐ டிட் இட் த சேம். ஸோ என்னோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? நோ. ஸோ அது கூட இந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மார்னிங் நான் அரைச்சேன் இல்லைங்களா, பழைய சாப்பாடு தயிர். இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு. நெக்ஸ்ட் இருக்கிற வேலைங்க என்னென்னு உங்களுக்கு காட்டிட்டோமா, அதனால தான் இந்த ஒரு சின்ன கிளிப். பார்த்தீங்களா, கிச்சனே ஃபுல் மெஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஒர்க் முடிக்க நெக்ஸ்ட் என்னோட குழந்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாமா. ஸோ மேடம் பார்த்தீங்கன்னா தூங்கினதே 4 o'clock. 4 o'clock வரையும் கத்திட்டே இருந்தா பாப்பா. 4 o'clock மேலே தான் தூங்குறா. ஸோ இப்போ இவ தூங்கினா இன்னைக்கு 3 மணி வரையுமே தூங்கிட்டே தான் இருப்பா. அந்த டைமில் தான் என்னோட எல்லா ஒர்க்குமே முடிச்சுக்கணும். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ நீங்கள் எனக்கும் நிஷிதாக்கும் சப்போர்ட் பண்ணணும்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் நிஷி பிரின்சஸ் சேனல். நீங்கள் இப்படி தான் சப்போர்ட் பண்ண போகிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அகெயின்.